இந்த 5 வயது குழந்தையோட எலும்புக்கூடு ஒண்ணு கிடைச்சதா சொல்லி செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அது என்ன நடந்தது? அதான் சார் 5 வயசு குழந்தையோட இப்ப பாருங்க சார், காமன்னா ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. முதல் நாள்ல இருந்து நாங்க தர்மஸ்தலால ஒரு மாஸ் பரியல் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறப்பெல்லாம் தர்மஸ்தலா தரப்புல, இந்த தர்மஸ்தலா பஞ்சாயத்து தரப்புல சில பேர் பதில் சொன்னாங்க. அது என்ன பதில்னா, சில பேர் வந்து இங்க சுசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இங்க வந்து இறந்துட்டா வந்து மோட்சம் கிடைச்சிரும்னு வந்து சில பேர் சுசைட் பண்ணிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு ஒரு பதில வந்து முன் வைப்பாங்க. நாங்க சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறோம் சார். இன்னைக்கு காலையில, அதாவது காலையில கூட இல்ல, மதியானம் 2 மணி வாக்குல வந்து ஒரு பரிசோதனை நடக்குது பங்களகுட்டால. 4 மணிக்குள்ளேயே 9 எலும்புக்கூடுகள் ஒரே இடத்துல கிடைக்குது சார். 9 பேர் ஒரே இடத்துல வந்து சூசைட் பண்ணிக்க முடியுமா? அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, 5 வயசு குழந்தை, அதாவது முந்தா நாள் பார்த்த பாடியே இன்னைக்குதான் வந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. விட்டல் கவுடா முந்தா நாள் பார்த்துட்டு என்ன சொன்னார், 5 வயசு குழந்தை பாடியை நான் பார்த்தேன், அதுக்கு பக்கத்துல மாந்திரிகம் பண்ணதுக்காக சில சில குறியீடுகள் எல்லாம் இருந்ததுன்னு. அந்த 5 வயசு குழந்தை வந்து அங்க சுசைட் பண்ணிக்குமா? அந்த 5 வயசு குழந்தை எதுக்கு அந்த மலைப்பகுதியில வந்து சுசைட் பண்ணிக்கணுங்கிறது கேள்வி ஒண்ணு. 1927 இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டுக்கு கீழே ஃபாரஸ்ட் பகுதியில நீங்க அத்துமீறி நுழையிறதே தப்பு. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இத்தனை பிணங்களை எப்படி புதைச்சிங்க அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு வருது. முதல் தடவை நீங்க ஒரு பிணத்தை அங்க புதைச்சா 6 மாச காலம் உங்களுக்கு சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் இருக்கு. அதை 2வது தடவை நீங்க கண்டினியூ பண்ணா அந்த தண்டனைய 3ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் நீங்க உயர்த்துறதுக்கான அதிகாரம் வந்து ஜட்ஜுக்கு இருக்கு. இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு, நீங்க இத்தனை தண்டனைகள் இருக்கு நீங்க ஃபாரஸ்ட் பகுதியில அத்துமீறி நுழைஞ்சா. ஆனா இவங்க சொல்றது உண்மையா இருந்தா ஃபாரஸ்ட் பகுதியில பிணத்தை புதைச்சிக்க அனுமதி கொடுத்தது யாரு? அப்படி இவங்க அங்க பிணங்களை புதைக்கலைன்னா இந்த பாடி எல்லாம் அங்க எப்படி வந்திருக்கும்? யார் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க? இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் இல்லைங்களா? அது எல்லாமே ஒரு மனித உயிர் தான்.